நேரம் வந்தால் புனித தேவர்கள் வரவேண்டு வரவேண்டு சித்திரமும் கைப்பழக்கம் பெரிய மனுஷன் தான் கூட்டி பேசுனேன் சித்திரமும் கைப்பழக்கம் இந்த பழக்கம் கூடாதுன்னா சேலம் சிவராஜ் செத்தே என் மகன் போன்ற இளைஞர்கள் என் பேரன் போன்ற குழந்தைகள் ஐயா அந்த பழக்கத்துக்கு என்ன கண்ணெல்லாம் கருவத்தை வந்து கையை கலப்பு நாம பயிர் நாசமா போடுங்க கை பழக்கம் அது இல்லைங்க சித்திரமும் கைப்பழக்கம் சித்திரத்தை பார்த்துட்டேன் ஓவியத்தை பார்த்துட்டேன் செல்பாட்டை பார்த்துட்டேன் செந்தமிழும் நாப்பழக்கம் அதை சொன்ன அவன் நின்றுக்குவாயா அவனுக்கு அதை பிடிக்கும் கஷ்டப்படுறது தெரியுமா கருத்தெல்லாம் வலிக்குது தெய்வம் சரஸ்வதி அதே வேலையா திருத்த ஏதோ ஒரு நாளுக்கு ஒரு நாள் பரவாயில்ல அது இல்லையா அது நான்கடி இரண்டடி எட்ட வேண்டும் உன் கையடி வாழடி சீக்கிரம் வந்து சரி வேலை தண்ணி அடிக்க மாட்டாங்க பழக்கம் எதுவுமே பழக பழகத்தான் வருங்கிறது இந்த கை பழக்கம் எடுத்துட்டே இருக்கணும் சித்திர வகைகள் தான் அதை சொன்னீங்க செந்தமிழும் நாப்பழக்கம் அது கட்டியதுக்கு அப்புறம் பேசு தமிழ் தமிழ் இருக்குல்ல நான்கு அடி இரண்டு அடி கற்றவர்கள் கையடி வாயடி எது பேசுறதா இருந்தாலும் 4 அடி தள்ளி பேசுறேன் 2 அடி இந்த பக்கம் வந்து நான் கையடிக்க அச்சவை மடம் நான் உயிர்ப்பு மங்களமாகவே வாழ்வாயம்மா வாழ்வாயம்மா தெரிஞ்சே பார்த்தது யாரு தெரியாமே பார்த்து சிறப்படைஞ்சது யாரு தன்னை பத்தி சகல பவனம் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு மண்ணை பார்த்து ஒரு காதலியை பார்த்து பாடுற முற்றும் திறந்த முனிவர் நீங்க இந்த பெண்ணை பார்த்து பாடுறீங்கன்னா யாரடியே தானே
கருத்துல யாருக்கு செந்தில் யாருக்கு? கருத்தனை எங்க இருக்கு? செந்தில் செந்தில் முருகனுக்கு. ஏன் செந்திலை இவ்வளவு பெருமாள்? கருத்தனையாகப்பட்டது கருத்தனை வந்து எங்களுக்கு, செந்திலை செந்தில் முருகனுக்கு ஏன் ஏன் கருத்தனை நீ வந்து செந்திலை முருகனுக்கு கொடுக்குறேன்னு கேக்குறேன். இப்ப முருகனுக்கு ஏன் கொடுக்கிறோம்னா, செந்திலாகப்பட்டது குளிர்ச்சி தர முருகனாகப்பட்டவர் மனம் குளிர்ந்து குளிர்ச்சி தர திணையை கொடுத்தவங்க மனம் குளிர்ந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க ஒரு நம்பிக்கை. திணையை கொடுத்தா முருகன் குளிர்ச்சி ஆயிடுவார். ஆமா. முருகன் சூடாக்குறா? இல்லையே, கிடையாது. அப்புறம் எப்படி குளிர்ச்சி ஆவார்? முருகப்பெருமான் யாருக்காக அவதரிச்சாரு? யாருக்காக அவதரிச்சாரு? முருகப்பெருமான் முதல்ல யாருக்காக அவதரிச்சாரு? சூரபத்மனை அழிக்க வேண்டும் என்பதற்காக அவதரிச்சார். சூரபத்மனை ஆணவத்தை அழிப்பதற்காக அவதரிச்சாரு. அப்ப எப்படி தோன்றினாரு? தீப்பொறிகளாக. எங்கே விழுந்தது? அதிரவன் வாயுதவனை வந்து கங்கையை சேர்த்தார்கள். கங்கைங்கிற நீர்ல விழுந்தாரு. தண்ணியில விழுந்துருச்சுங்களா, தாமரையில விழுந்ததுங்களா? முதல்ல கங்கையில கொண்டு வந்தான். கங்கையில சரவண பொய்களை சேர்த்தார். சரவண பொய்களே அந்த 6 தாமரை மலர்களில் 6 குழந்தைகளாக முருகப்பெருமான் உருவெடுத்தார். முருகப்பெருமான் சூரபத்மன் ஆணவத்தை அழிப்பதற்காக அவதரிச்சாரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒருவனை ஆணவத்தை அழிச்சு பக்கத்துல வச்சிருக்காரு. அது உங்களுக்கு தெரியாம இருக்கு. எதுக்கு முன்னாடி? சூரபத்மனை ஆணவத்தை அழிப்பதற்கு முன்னாடி ஒருவனை ஆணவத்தை அழிச்சு பக்கத்துல வச்சிருக்காரு. பக்கத்துல வச்சு தள்ளிதான் வச்சிருக்காரு. பக்கத்திலே வச்சல. கிடையாது. இவனுடைய வேள்வியிலே விழுந்த ஆட்டு கடாவை அடக்கினாரு. இல்லையா? வேள்வியிலே ஆட்டு கடா. அதான் அதையும் வச்சிருக்காரு. ஆணவத்தை அழிச்சு வச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் யாரு? அதுக்கு முன்னாடி? அதுக்கு முன்னாடிமா? அதுக்கு முன்னாடியா? அதுக்கப்புறம் நடந்தது. அதுக்கு பிறகு தான் சூரபத்மனை தரிசிக்கிறார். ஏன் இத கேட்கலாமா? என்ன காரணம்? நெற்றியில பட்டை போட்டுருக்காரு. பட்டை பட்டை போட்டுருக்கவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க தெரியுமா? உயிர் பிடித்து உடைப்பொழி பண்ண மாட்டாங்க. ஜீவகாருண்யத்தை போற்றி வளர்க்கக்கூடியவர்கள் தான் சைவர்கள். ஜீவகாருண்யம் என்ன தெரியுமா? ஜீவகாருண்யம் என்ன? பசியால் எந்த வயிறும் வாழக்கூடாது. அப்படி பாடி உயிரை நல்லா முதலாம் பாடினேன் அப்படின்னா பண்ணலாம். ஒரு பயிர் கொண்டு வருகின்ற நெல்மணினால் அவருடைய வயிறு வாடிவிடுமே அப்படின்றதை பார்த்து மனம் நொந்து பயிர் வாழ்றதை நினைச்சு நோகுற. ஏன்? எல்லோருக்கும் உணவு கிடைக்கணும், எல்லோரும் வாழ வேண்டும் என்பதற்காக. ஆனா நீ நெத்தி நிறைய பட்டையை போட்டுக்கிட்டு பறவை இனங்களை விரட்டி அதில் உண்ண வருகின்ற உணவை உண்ண விடாமல் செய்ய எவ்வளவு பாவம் தெரியுமா? அப்ப நான் செய்யறது பாவம் நீங்க சொல்றீங்க. திணைய வந்து விதிச்சிருக்கோம். அப்ப அந்த பறவையை வந்து கொய்தப்படாமல் எத்தப்படாமல் முருகப்பெருமானுக்கு படைக்கணும். என்ன படாம? என்ன நீங்க சொல்றீங்க? என்ன படாம படைக்கணும்? எச்சப்படாம படைக்கணும். அப்ப எச்சில் பட்டா பிரச்சனை இல்ல. எச்சில் தான் படக்கூடாது. ஏதாவது ஒண்ணு சும்மா ஆத்துல ஒரு காலம் சேர்த்துல ஒரு. அப்ப நீங்க வந்ததுல இருந்து அப்புறம் ஏன் முருகப்பெருமானுக்கு நீங்க எதுக்கு காவல காத்துறீங்க? எச்சம் படக்கூடாதுன்னு இல்லைன்னா எச்சில் படக்கூடாதுன்னு. இப்ப எச்சில் படக்கூடாதா எச்சம் படக்கூடாதா? எச்சில் தான் படக்கூடாது. எச்சம் படலாம். அது எப்படி? அது ரெண்டு ஒன்று தானே. எச்சில் என்பது வேறு, எச்சம் என்பது வேறு. எப்படி? எச்சில்னா என்ன? உண்ணுன்ற உணவு அது மறுபடியும் வாய் வழியா எடுத்துக்கணும் வைங்க, அது எச்சில். சாப்பிடுறோம், அது எச்சில். எச்சங்கிறது கழிவு. எச்சம் என்பது கழிவு இல்லையா? இப்ப என்ன ஆயிடுறேன், எச்சில் படக்கூடாதுன்னா பால் அபிஷேகம் பண்றோம் இறைவனுக்கு. பாதாளுக்கு அபிஷேகம் பண்றோம்னு வைங்க, பால், அந்த பால் எச்சில். ஏன்னா முதல்ல கண்டு குடிச்சிடும், அது எச்சில். தேனால் அபிஷேகம் பண்றோம் வைங்க, அந்த தேன் என்ன செய்யணும், தேனை உண்டு அதுக்கப்புறம் தான் தன்னுடைய கூட்டுல போய் சேரும், மறுபடியும் உழுந்து. அப்ப அந்த தேன் எச்சில். உடுத்துகின்ற ஆடை பட்டு, இறைவனுக்கு சாத்தக்கூடிய ஆடை இருக்குல்ல, இந்த ஆடை பட்டு, இந்த பட்டு பூச்சியுடைய எச்சில். ஓதுகின்ற வேதம் எச்சில். அதுடைய வார்த்தை ஓதுகின்ற வேதம் இருக்குல்ல, அது எச்சில். இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் இறைவன் ஏன் நான் வெளிப்படுத்த ஜீவராசி உண்ணுகின்ற உணவை ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? ஏற்றுக்குவாரு. இதெல்லாம் ஏற்றுக்கிறார்ல, ஏற்றுக்குவாரு. அப்புறம் ஏன் நீங்க வரீங்க? இப்படி இருக்கியமா பாவம். உன்னைய சின்ன பிள்ளைன்னு நினைச்சேன், பாவம் பாக்குறதுக்கு பச்சை பிள்ளை மாதிரி இருக்கு, நல்ல பிள்ளையா இருக்குன்னு நினைச்சா இங்க இருக்கு ஆட்ட கையில காக்கா கூட விட்டாங்க, அப்படியே யாரு சொன்னா? உண்மையதான் சொல்றேன். ஒரு பறவை மிஞ்சிட்டு எவ்வளவு மதிக்கிற போது கொஞ்சம் தான் சாப்பிடணும், கொஞ்சம் நாள் சாப்பிடணும்.
இறைவனுக்கு செலுத்தக்கூடியது. உங்களுக்கு ஒரு கதை ஒன்று சொல்றேன், கேட்கிறீங்களா? சொல்லுங்க. பழனி இருக்குல்ல, பழனி மலைக்கு கீழே பழனியை பண்ணி ஒருத்தர் பழக்கடை வச்சிருக்காரு. சரி. அந்த பழக்கடையில பழனியை பண்ண ஒருத்தர் வேலை வாங்க. இவருக்கு என்ன தினமும் வேலைன்னா பழத்தை கொடுத்து மேல கொண்டு போய் மேல பழனி இவர் அதிகாரத்தில் இருக்காரு. பழனி மலை மேல கொண்டு போய் பழத்தை கொடுக்கணும். பழனி பக்கத்துல வேலை வாங்க. பழனி பண்ணி என்ன வேலை? காலையில இருந்து மேல கொண்டு போய் பழத்தை கொடுத்துட்டு வரணும். இதான் இதை சரியா செஞ்சுக்கிட்டே இருக்காரு ஒவ்வொரு நாளும். இப்படியாக ஒரு நாள் அந்த வேலையை செய்வதற்காக பழனி மலை மேல ஏறி போறாரு. போயிட்டு இருக்கும்போது அவருக்கு மயக்கம் வந்துச்சு, களைப்பு திங்கிச்சு. இந்த காலை வீடு ஒரு சில நேரம் சோர்வை கொடுக்கும். எப்படியாக அந்த மயக்கம் வந்த உடனே என்ன பண்றாரு? அங்க இருந்து ஒரு 2 வாழைப்பழத்தை பிடிச்சிட்டு இருக்காரு. அந்த பழனி அவருடைய பசி மயக்கம் வந்த உடனே ஏன் வாழைப்பழத்தை பிடிக்கிறாரு தெரியுமா? ஏன் வாழைப்பழம்? வாழைப்பழம் உடனே செலுத்தி உடம்புக்கு தேவையான சக்தியை கொடுத்துரும். அப்ப வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டாரு. எடுத்து சாப்பிட்டு கொண்டு போய் முருகன் கொடுத்துட்டாரு. அதனால் வரையும் இந்த பழனி இப்ப கடைக்காரர் இருக்காருல்ல முதலாளி, அவருக்கு கனவுல முருகன் வந்ததே இல்லை. ஆனா அன்றைக்கு இரவு 12 மணி வந்துட்டாரு முருகப்பெருமான். கனவுல வந்து என்ன சொல்றாரு? இன்னைக்கு நீ கொடுத்த 2 வாழைப்பழமும் சிறப்பா இருந்துச்சுங்கிற. இன்னைக்கு நீ கொடுத்து அனுப்புன 2 வாழைப்பழமும் அது வந்து நீ வந்து சேர்ந்தது அது மிகவும் தித்திப்பா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கனவுல சொல்லிட்டு போயிட்டாருல. கனவுல இருந்து உடனே முடிக்கிறார். முடிச்சோன்னா அவருக்கு பயங்கர கோவம். என்ன கோவம்? இவன்கிட்ட தார் நிறைய வாழைப்பழம் கொடுத்து விட்டா இவன் 2 பழத்தை மட்டும் கொண்டு அங்கே கொடுத்துட்டு பாதி பழத்தெல்லாம் வித்துட்டான் அங்கேயோ அப்படின்னு அந்த இரவு 12 மணிக்கு போறாரு அவன் வீட்டுக்கு. போய் அவனை எழுப்பி ஒரே அடி. ஏன்னா உங்க தார் நிறைய பழம் கொடுத்து விட்டா நீ கொண்டு போய் 2 பழத்தை தான் மேல கொடுத்துருக்கேங்கிற. அப்பதான் சொன்னா, நான் உண்மை ஐயா நான் எடுத்துட்டு போகும் பொழுது எனக்கு பசி வந்துருச்சு, மயக்கம் வந்துருச்சு. அதனால நீங்க கொடுத்ததுல 2 பழத்தை மட்டும் நான் எடுத்து தின்னுட்டேன் அப்படின்னு அவன் சொன்னான்ல. அப்பதான் இவருக்கு அறிவு வந்துச்சு. அந்த முதலாளி என்ன அறிவு? இறைவனுக்கு கொடுப்பது. இறைவன் எதை கண்டு மகிழ்கிறான் தெரியுமாமா? எதை கண்டு மகிழ்வான்? ஏழை சிரிப்பில் இறைவனை காணலாம். ஒருத்தன் பசியால வாடுறான்னு பசியால் ஒருத்தன் வாடும் பொழுது அந்த பசியில் வாடுவவங்களுக்கு கொடுத்தா அது போய் இறைவனுக்கு போயிச்சு. கொடுக்கணுங்கிற மனது இருக்குல்ல, அந்த மனது இருந்தாலே கட்டாயம் கொடுப்பான். ஆனா உனக்கெல்லாம் மனதே இல்லையே, எப்படி கொடுப்பாரு? அதுக்காக திணைய வந்து பறவை வந்து கொஞ்சிட்டு போயிடலாம். எதுக்கு ஏன் உங்களுக்கு ஏன் இந்த பாவம் நீங்க கேக்குறீங்க? எதுக்கு இந்த வேலை? உனக்கு தேவையில்லாத வேலையா? குல வழக்கப்படி ஆண்கள் உழுது பயிரிடும், பெண்களுக்காக குல வழக்கம். எங்க அப்பா என்ன சொன்னார்னா, முருகனுக்காக கருத்தனையும் சிந்தனையும் விழிச்சிருக்கோம். அப்ப பறவைகள் வந்து கொய்தாமல் பறவையை விரட்டணும் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு. ஆமா, செந்தனையான முருகனுக்கு. ஆமா, செந்தனையை கூட நீங்க காட்டுறீங்க. இந்த கருந்தனையை கொடுக்க கூடாது. கருந்தனையா அதையும் கொடுக்க மாட்டேன். எனக்கு தெரியுது நீ அப்படி ஆள்தான். ஏன் அப்படி? கொடுக்குற மனது உனக்கு இருந்தா தானே. பழனியை பத்தி அழகா ஒண்ணு சொன்னீங்க. முருகப்பெருமான் யாருக்காக வந்திருச்சாரு? சூரபன்மனை ஆணவத்தை அழிப்பதற்காக. பழனியில முருகப்பெருமானுக்கு பாத யாத்திரை போறோம். பாத யாத்திரை போகின்ற மக்கள் என்ன பண்ணுவாங்க? அரோகரா. அப்ப பாத யாத்திரை அதுக்கப்புறம் இப்ப காலங்கள் இருக்கா இல்லையா? அப்ப அதுக்கு முன்னாடி வந்து காவடி எடுத்துட்டு போவாங்க. அப்ப முதல்ல பழனியில முருகப்பெருமானுக்கு காவடி சுமந்தது யாரு? இடும்பன் சுமந்தாரு. அப்ப இடும்பன் யாருக்காக சுமந்தாரு? இடும்பன் முருகனுக்காக சுமக்கல, காவடியாக கொண்டு வந்தார். காவடியாக கொண்டு வருகின்ற பொழுது முருகப்பெருமான் அதை தடுத்து மேலே ஏறிட்டாரு. மலையின் மீது ஏறுறாரு. மலையின் மீது ஏறி அங்க ஒரு மரத்துல அமர்ந்திருந்தாராமா. மலையின் மேல ஏறிங்க மலை மேல நிற்கலையா. கீழே வந்து இடும்பன் பேசும்பொழுது அங்க ஒரு மரத்து மேல உட்கார்ந்துருக்கிறார். அந்த மரம் தான் இன்றைக்கு பழனியில தலை விருட்சம். அன்றைக்கு அவர் எந்த மரத்தை ஏறி உட்கார்ந்துருந்தாரோ அந்த மரம் இன்றைக்கு பழனியினுடைய தலை விருட்சமா இருக்கு. ஏன் 2 மலையை காவடியா கட்டி சுமந்துட்டு இருந்தாங்க. சத்தியகிரி சிவகிரி தைப்பூசம் முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்து போவோம் பக்தர்கள் எந்த விழாவுக்கு பழனிக்கு போவாங்க? தைப்பூசத்துக்கு போவாங்க. தைப்பூசத்துக்கு தான் போவாங்க. காவடி தூக்குற பழக்கம் அவரு 2 மலையை கட்டி தூக்கிட்டு வந்தாரு, அது சரி. ஆனா ஏன் பக்தர்கள் எல்லாம் முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்து போறாங்க? காவடி சுமத்துவதற்கு காரணம் இருக்குல்ல. இடும்பாசுரனாகப்பட்டவன் அசுரனாகப்பட்டவன். அப்ப சத்தியகிரி சிவகிரி மலையை தூக்கி கொண்டு வந்தான். அப்ப எங்க கொண்டு போனா? அவன் தூக்கிட்டு வந்தான். அவன் தூக்கி கொண்டு போய் வேற இடத்துக்கு கொண்டு போனதுக்காக வந்தான். ஆனா கொண்டு போக முடியல. அதனால அவர் மலையில ஏறினாரு. ஏறி அங்கேயே சத்தியகிரி மலையில இருந்து முருகப்பெருமான்
முடியல. ஆனா வரலாற்று காலத்துல ஏன் தைப்பூசத்துக்கு முருகப்பெருமானுக்கு தைப்பூச நாள்ல காவடி எடுத்து போறாங்க? அவர் தைப்பூசத்துக்கு அதிகம் இருந்தாரு கிடையாது. தைப்பூசத்துல ஏன் காவடி எடுத்து போறாங்க தெரியுமா முருகனுக்கு? ஏன்னா விதைச்ச வேளாண்மை செய்த அனைத்து தானிய வகைகள் இருக்கிறோமா, அரிசி, நெல்லு தானிய வகைகள் அனைத்தையுமே இன்னைக்கு காவடியில என்ன கொண்டு போவாங்க தெரியுமா? காவடியில என்ன கட்டி கொண்டு போவாங்க தெரியுமா? தானியம் கொண்டு போகணும் தான் முறை. தைப்பூச நாள் அன்றைக்கு ஏன் காவடி கட்டி கொண்டு போறோம்னா, காவடியில நெல்லையும் விதைத்த விவசாயம் பண்றோம்லாமா, விவசாயத்திலே அறுவடை செய்த அனைத்தையும் அங்கே கொண்டு முதல் அந்த நெல்லை, அந்த விவசாயம் செய்த தானியங்களை முதலா உனக்கு கொடுக்குறோம். நீ தான் நாங்கள் வாழ்வதற்கு காரணமாக இருக்குது. நீ இந்த விவசாயம் எல்லாம் நிகழ்ந்து நாங்க இன்றைக்கு சிறப்பா செழிப்பா இருக்கோம்னா அதுக்கு காரணம் முருகப்பெருமான் அப்படின்னு இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமா தான் காவடி எடுத்து போனாங்க தைப்பூச அன்னைக்கு. இது வரலாறு. காவடி எடுத்து போறது காரணம் என்ன? இதுதான் காரணம். அப்ப இடுமனுடைய கதையை அங்க இடுமன் சிவகிரி சக்திகிரி 2 மலையை தூக்கிட்டு போனாரு. 2 மலையில எந்த மலையில நின்றாரு சிவன் முருகப்பெருமான்? சக்திகிரி மலை. சரி, அன்றைக்கு சிவகிரி சக்திகிரின்னு அது பேரு. அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு என்னமா பேரு? அதுக்கப்புறம் கொதினின் பேரு, பழனி. அதற்கு பிறகாக திரு ஆவணங்குடியின் பேரு. அதுக்கப்புறம் தான் பழனி. அதுக்கு பிறகாக தான் பழனி அப்படின்னு அப்படியே கேட்டதுனால இப்ப இன்றைக்கு இருக்காங்க சிவகிரி சக்திங்கிறது மாதிரி, புதனிங்கிறது மாதிரி, திருஆவணங்குடி என்பது மாதிரி பழனி இருந்துச்சு. இடமாசுடைய ஆணவத்தை அழிச்சு வைக்கிறது தான் கூட. அப்ப எதற்காக முருகப்பெருமான் சொன்னேன், என்னை காண வரும் பக்தர்கள் உன்னை காண வந்ததுக்கு அப்புறம் தான் என்னை காண்பாங்க அப்படின்னு முருகப்பெருமான் காட்சி கொடுத்தாரு. அப்ப முதல் யாரை வணங்கிட்டு முருகப்பெருமான் வணங்குவோம்? ஆனா யாரு இருபது போற மாதிரி எனக்கு தெரியல. ஆமா, இந்த மலையில ஏறி எப்ப பாக்குறது? அதுல இதுல ஏறதுக்கே ரொம்ப சிரமமா இருக்கு. இதுல ஏறி பார்த்துட்டு எப்ப மறுபடியும் கீழே இறங்கி இப்படிலாம் இறைவனுடைய அருள். நீங்க என்ன சொல்றீங்களா? நான் கேட்கிறேன், முருகப்பெருமான் இருக்காருல்ல, முதல்ல வந்து நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க, அதனால கேட்கிறேன். முருகப்பெருமான் பழனி என்பது என்ன கோலத்தோடு இருக்காரு? ஆண்டி கோலத்துக்கு. ஆண்டியா இருக்கிறவருக்கு ராஜ அலங்காரம் இருக்கு. ராஜ அலங்காரம் யாரு விரும்பி பார்க்கணும்? எதுக்குன்னு ராஜ அலங்காரம் முருகனுக்கு ஏன் ராஜ அலங்காரம்? ஆண்டியாக நின்று வேண்டியவர்களுக்கு வேண்டியதை கொடுக்கும் வல்லவர் முருகப்பெருமான். கருணை கடல் மாறுது. அந்த கருணை கடல் ஏன் ராஜ அலங்காரம் இருக்கு? முருகன் எங்கே ராஜா அலங்காரம்? முருகன் எங்கே ராஜா அலங்காரம்? அதானே கோவில் சிலை படித்ததே ஆண்டி கோலம் தானே. அவரே ராஜா